எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, பிருகு நந்தி நாடி முறையில் கிரக சேர்க்கைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிரக சேர்க்கை வந்து சந்திரன் ப்ளஸ் சூரியன். அதாவது சந்திரன் வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும், அதுக்கு அடுத்து சூரியன் இருக்கணும். உதாரணத்துக்கு சந்திரன் வந்து ஒரு 5 டிகிரியில் இருக்குது அப்படின்னா, சூரியன் ஒரு 10 டிகிரியில் இருக்குது அப்படின்னா, சந்திரனுக்கு அப்புறம் சூரியன் வரும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த மேற்கொண்ட பலன்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பிருகுநந்தி நாடி முறையில் 2 கிரகத்தோட காரகத்துவங்களை இணைச்சி பலன் சொல்கிற முறை. இதை வந்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, சூரியன் சம்மந்தப்பட்ட தொழில்கள், சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும். அதில் வந்து நம்ம கோர்வையாக வந்து இந்த மாதிரி பலன்களை வந்து சொல்கிறோம். ஒரு ஆளுக்கு வந்து எல்லாமே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு இதில் இருக்கிறது வந்து மேட்ச் ஆகி வரும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சந்திரன் அப்படிங்கிறது தாயை குறிக்கிறதுனால, அதாவது இந்த ஜாதகனுடைய தாய்க்கு தான் இந்த பலன் வந்து நம்ம சொல்லணும். ஜாதகருக்குரிய பலன் இது கிடையாது. அதாவது ஒருத்தர் ஜாதகத்தில் சந்திரன் சூரியன் சேர்க்கை இருந்தது அப்படின்னா, சந்திரனுக்கு அப்புறம் சூரியன் இருந்தது அப்படின்னா, அவங்க தாய் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். சந்திரன்கிறது தாய், சூரியன்கிறது தந்தை. அப்போ எப்படி இருப்பாங்க? சூரியன்கிறது அதிகாரம், அப்போ சந்திரன்கிறது தாய், அப்போ தாய் வந்து அதிகாரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தாய் வந்து பிரகாசமான தோற்றமுடையவர் அப்படின்னு சொல்லலாம். சூரியனுங்கிறது பிரகாசமான தோற்றம், அதனால் வந்து இந்த ஜாதகனுடைய தாய் வந்து பிரகாசமான தோற்றமுடையவர், அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகனுடைய தாய் வந்து அவங்களுடைய கண்கள் வந்து சிவந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகனுடைய தாய்க்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட் ஜாபில் ஏதோ ஒரு இதில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் பெரும்பாலானவங்க வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க. சிலர் வந்து அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு இதில் இருப்பாங்க. அதாவது வந்து கவர்மெண்ட் ஜாபில் இல்லாட்டாலும் சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அதில் அதிகாரம் பண்ணக்கூடிய பதவியில் இருப்பாங்க. எல்லாருமே கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 70% அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாபில் இருக்க சான்சஸ் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 30% ஆளுங்களும் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் அது அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருப்பாங்க. அடுத்து இந்த ஜாதகனுடைய தாய் வந்து துணிச்சல் மற்றும் பிடிவாதம் உடையவர். ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க, பிடிவாதமாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு வந்து இருப்பாங்க. தாய் வந்து அந்த ஜாதகனுடைய தாய் வந்து நேர்மையானவங்களாக இருப்பாங்க, வெளிப்படையாக பேசுவாங்க, எதனாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. இந்த ஜாதகனுடைய தாய் வந்து நிறைய வீடு கட்டி வாடகை கூட்டிருப்பாங்க. வாடகை வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தாய்க்கு. அந்த ஃபேமிலியவே வந்து இந்த ஜாதகனுடைய தாய் தான் வழி நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஜாதகனுடைய தாய்க்கு வந்து கார உணவுகள் பிடிக்கும்னு சொல்லலாம். ஏன்னா சூரியனுங்கிறது காரம், அப்போ சந்திரங்கிறது தாய், அப்போ தாய்க்கு வந்து காரம் சம்மந்தப்பட்ட உணவுகள் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். இந்த ஜாதகனுடைய தாய்க்கு முதுகு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். முதுகு தண்டில் பிரச்சனை, முதுகு வலி, ஏதோ ஒரு வகையில் வந்து முதுகு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகனுடைய தாய் வந்து சிவ வழிபாடு அல்லது தீப வழிபாடு பண்ணுறதுல விருப்பம் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். இந்த ஜாதகனுடைய தாய்க்கு வந்து அவருடைய தந்தையினுடைய தொழிலை வந்து குலத்தொழிலாக வந்து செய்வாங்க அப்படின்னு மாதிரி சொல்ல முடியும். இந்த ஜாதகனுடைய தாய்க்கு வந்து தலைவலி அல்லது இருதய பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகனுடைய தாய் வந்து ஜன்னல் அருகில் அதிக நேரம் அமர்வார். ஜன்னல் பக்கத்தில் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த ஜாதகனுடைய தாய் வீடு பக்கத்தில் சத்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சத்திரம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சத்திரம் வந்து இந்த ஜாதகனுடைய தாய் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும், அல்லது ஜாதகனுடைய வீட்டு பக்கத்தில் சத்திரம் இருக்கும். அதாவது வந்து நான் சொல்கிறது வந்து 100% இருக்க சான்ஸ் கிடையாது. ஓரளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன். இது வந்து ஒரு வேறு பாவத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சில வேறுபாடுகள் வரும். ஆனால் கிட்டத்தட்ட 70% வந்து மேட்ச் ஆகி வரும். இதில் இருக்கிறதுல நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஜாப்லேயும் இருந்து எல்லாத்தையுமே செய்ய முடியாது. சிலர் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க, சிலர் வந்து அதிகாரமாக இருப்பாங்க, சிலர் வந்து வீட்டில் வந்து தலைமை பதவி, அவங்க சொல்கிறது எல்லோரும் கேட்குற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். எல்லாமே செட் ஆகி வராது, ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வரும். அப்போ இவருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் சத்திரம் இருக்கும்னு சொல்லலாம். இவங்களுடைய தாய்க்கு வந்து ஜாதகனுடைய தாய் அல்லது இந்த ஜாதகருக்கு வந்து தங்கும் விடுதி மற்றும் தொகுப்பு வீடுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. தங்கும் விடுதி அப்படின்னா லாட்ஜ் கட்டி வாடகை கொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைன் வீடுகள் கட்டி வாடகை கொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று வந்து இவங்க தாய் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வாடகை வருமானம் வந்து இவங்க தாய்க்கு கிடைக்கும், இந்த ஜாதகருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கிரகமும் வந்து இன்னொரு கிரகத்தோடு சேரும்போது அந்த செயற்கை பலன்களை வந்து பிருகுநந்தி நாடி மூலிமா எளிமையாக வந்து புரிய வைக்கிறது தான் போட்டிருக்காங்க. அதை வந்து உங்களுக்கு நான் தொகுத்து இந்த மாதிரி வந்து நான் கொடுத்துருக்கேன்.
இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லா விஷயங்களையும் எளிமையாகவும் புரிகிற மாதிரியும் சொல்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதனால் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.